பீரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம், ஜெய்ஹிந்த். ஒரு 4 பெரிய தலைங்களோட மீட்டிங்கு பயணத்தை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம மத்திய உள்துறை அமைச்சர் அவர் இங்கே சென்னையெல்லாம் வந்து சதன் சீஃப் மினிஸ்டர்ஸோட மாநாடுலாம் அட்டன் பண்ண அடுத்த நிமிஷம் திருப்பி ஒரு கான்ஃபரன்ஸ், நேஷ்னல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி கான்ஃபரன்ஸ் வந்து நடைபெறுது. அது ஒன்று பேச போகிறோம். 2வது நம்ம பாரத பிரதமர் அவர்கள் SCO சமிட்டோட பயணம். 3வது நம்ம துரேந்தர் அஜித் தோவலோட சீனா பயணம். 4வது நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் ரஷ்யா பயணம். ஸோ அதை 4 பற்றி தான் ஃபஸ்ட் நம்ம பேச போகிறோம். அதில் முதல் நம்மளோட மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் அந்த கான்ஃபரன்ஸ் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, எதை பற்றி அந்த கான்ஃபரன்ஸு? அதாவது பாதுகாப்பு யுக்தி, இந்தியாவுடைய பாதுகாப்பு மற்றும் யுக்திக்கான ஒரு கூட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை மாநாடுன்னு எடுத்துக்கலாம். இது வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே 9வது முறையாக நடக்குது. அதாவது வருடாந்திர மாநாடு அப்படின்னு எடுத்துக்கலாம். அது வருடாந்திர மாநாடு, நேஷ்னல் செக்யூரிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜி கான்ஃபரன்ஸ், கான்க்ளேவ் மாதிரி. ஸோ இதில் வந்து நம்ம எடுக்க போகிற முடிவுகள் ஆஸ் யூஸ்வல் சிலதெல்லாம் எப்போவுமே இருந்தாலும் ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் டெரர். பயங்கரவாதம் தெரிஞ்சதுன்னா அது யாராக இருந்தாலும் முதல்ல நுனியிலே கிள்ளி எரிஞ்சிரு. நக்சல் மாதிரி, நக்சல்லாம் அதே தான், நக்சல்ல தான் ஆரம்பிக்கும். ஸோ அது பற்றி பேச போகிறோம். உள்நாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய சக்திகளுடைய ஆதிக்கம், ஸோ இதெல்லாம் பற்றி நம்மளுடைய நாட்டுக்குள்ள வெளிநாட்டு அச்சுறுத்தல்கள் என்னென்னலாம் இருக்குது, ஸோ இதெல்லாமே அதை எப்படி கையாள்வது, யார் இதில் பங்கேற்பா, எல்லா மாநிலங்கள்லேருந்தும் பங்கேற்கிறாங்க. ஸோ நம்மளுடைய நாட்டுக்குள்ளது மாத்திரம் தான், வெளிநாடு எதுவும் கிடையாது. நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுடைய ரெப்ரசன்டேஷன் ப்ளஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இதில் கலந்துக்கிறாங்க. எதை சொல்லுது, போலீஸ் அஸ் வெல் அஸ் லைக் ஆர்மி, இதோடைய சேவும் இருக்கும், எல்லாமே இருக்காங்க இது உள்ள. ஸோ இது வந்து ஒரு 9வது தடவை. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை, ஆனால் நம்ம மாத்திரம் பெரிய பிரச்சனையை மாட்டி வெளியில் வந்துட்டோம். நான் சொல்கிறது உள்நாட்டு சிறத்தன்மையை குலைக்கிறதுல வெளிநாட்டில் இருந்து சக்திகள், ஜென்சி சுருக்கமாக. நீங்கள் எதெல்லாம் ஜென்சின்றது வரையறுக்கிறதுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்ட்ராட்டஜி அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து சும்மா நான் வந்து அவன் அதை எடுத்துட்டான், அவன் எல்லாமே தப்புன்னு நான் சொல்ல முடியாது. சில விஷயங்கள் அவன் கரெக்டாகவும் இருப்பான். ஸோ அது எது கரெக்டாக இருக்கும்னு அதுக்கான முடிவு எடுக்கணும், எது தப்போ அதை ஐடென்டிஃபை பண்ணி காட்டணும். அவனும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடியது தான். ஸோ அதனால் அதுக்கான முடிவை நம்ம எடுக்கணும். அதே மாதிரி உள்நாட்டு பாதுகாப்பு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதுலேயும் பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து திரும்ப எடுக்க போகிறாங்களா, அதாவது 2.0 நம்மளுக்கு வரப்போதா? ஏன்னா போன தடவை பேசும்போது நம்ம பேசணும், அந்த துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா, பங்களாதேஷையும் சேர்த்துக்கங்க. ஸோ அவங்க ஈகரா இருக்காங்களா அந்த இதில் சேர்றதுக்கு? சைனாவையும் சேர்த்துக்குங்க. சைனா இப்போ மறைமுகமாக இருக்காங்க, இப்போ அமெரிக்காவும் சேர்த்துக்குங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வரும்போது நம்மளுடைய மறைந்த முன்னாள் CDS முப்படைகளின் தளபதி பிபின் ராவத் அவர்கள் சொல்வார், 2.5 ஃப்ரண்ட் வாருக்கு இந்தியா தயாராக. அந்த 2.5 ஃப்ரண்ட்ன்றது இப்போ 3.5 ஃப்ரண்ட் வாராக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா சீனாவும் நம்மளுடைய ஒரு பார்டரு, அது திபெத் தான் பார்டரு. ஆனால் சீனா வர வழி கிடையாது, அவனை ஒத்துந்தான் அவனுன்றதுக்காக அவனையும் சேர்த்துங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ், சீனா ப்ளஸ் உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறை. ஸோ எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா ஒரு 3.5 ஃப்ரண்ட் வாருக்கு ரெடியாக. அமெரிக்காவோட வானிலை மாறுது, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான வானிலை மாறுது. ஸோ சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக எடுக்க மாட்டாங்கன்றது ஜென்ரலாக ஒரு சேயிங். ஆனால் எந்த அளவுக்கு தெரியாது. துருக்கி கண்டிப்பாக ஆதரவாக தான் இருப்பாங்க. ஆனால் துருக்கி வந்து ஈரானையே வந்து இந்த நேட்டோவில் கூப்பிட்றதுக்கான ஆயத்தெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டில் பிரச்சனை நிறைய இருக்குது. ஸோ இதை நம்ம உள்நாட்டில் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி, என்ன சொல்ல, வியூகம் அல்லது யுக்திகளை வரைமுறைப்படுத்தி இது இப்படி கொண்டு போன முக்கியமான காலகட்டத்தில் இந்த மீட்டிங் நடக்குது. நடக்குது. இப்போ நம்ம பார்த்துருப்போம், ஒவ்வொரு சந்திரமந்தரம் நடந்த போராட்டம் இப்போ அந்த ஒரு போராட்ட களமாவே மாறிக்கிட்டு இருக்கு. ஆமாம், முன்னாடிலாம் இதே ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் நடந்தது. எப்பெல்லாம் வந்து நீங்க சொல்றது வந்து எப்பெல்லாம் வந்து பாரதம் அடுத்த கட்டத்துக்கு நகருதுன்னு நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ அவங்களுக்கு தெரியும் நல்லா. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் சொல்றோம், இந்த வாட்டி நம்ம சவுத் இந்தியன் சீஃப் மினிஸ்டர்ஸ் மீட்லேயே டைரக்டாக விஜய் அவர்களே நிறைய விஷயங்கள்ல நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வர் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, நாங்கள் கூட சப்போர்ட் பண்ணுறோன்ற மாதிரி இவங்களும் அவங்களுக்கு சொல்கிறது. தேசிய பாதுகாப்புன்னு வரும்போது இந்த விஷயத்த நம்ம வரவேற்கணும். ஒரு விதத்தில் நான் வந்து முதல்வர் விஜயோடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஸ்ட்ராட்டஜின்றத விட ஒரு முக்கியமான ஒரு முடிவு
அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து எதை பண்ணாலும் ஆப்போசிட். நீ என்ன ஒன்று ஒன்று 2 இல்லை 1 சொல்ல வேண்டியது, இல்லை 3 சொல்ல வேண்டியது. அந்த மாதிரி 11 கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறத போக இப்ப இருக்கக்கூடிய டிகே சிவகுமார் அவர்களுடைய பேச்சு நீங்க கேட்கணும். அதாவது பாரத பிரதமர் கர்நாடகாவில் போகும்போது ஒரு ஷார்ட் டைம் தான் அவருக்கு கொடுத்தாங்க. அதுபோல அவ்வளோ அழகாக கன்வே பண்ண முடியுமோ கன்வே பண்ணிட்டு எங்களுக்கும் நீங்கள் தான் பிரதமர், நீங்க எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்டது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், நல்ல விஷயமா பார்க்குறோம். அதனால இவங்க எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வரும்னு நினைச்சாங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை இல்லாம இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பார்டர். இப்போ தமிழகத்தில் முக்கால்வாசி பார்டர் வந்து இப்போ பிஜேபி ஆள்ற மாநிலமாக இருக்குது. வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், நார்த் ஈஸ்டாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒடிசாவாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து ஒரு பார்டர் வந்து பிரச்சனைக்குரிய இடத்துல பிஜேபி இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு சேலஞ்சாக இருக்கிறது எங்கன்னா நம்ம தமிழகமும் கேரளாவும் தான். அது ஆயுத கடத்தலாக இருக்கட்டும், போதைப் பொருள் கடத்தலாக இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய இல்லீகல் விஷயங்கள் வந்து நடக்க இருக்குது. அப்படிங்கிறப்ப இவங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப தேவையாக இருக்குது. ஸோ அது இருக்கா? அது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சோஃபார் சோ குட். அதாவது உள்ள வந்து சில அரசியல் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அந்த அரசியல் பண்ண தெரியாத பாதுகாப்புல பண்ணக்கூடாது. இல்ல அதான் சொல்ல வரேன். எதுக்கெல்லாம் பண்ணணுமோ அதுக்கு அரசியல் பண்ணாதான் ஜெயிக்க முடியும், இல்லை ஜெயிக்க முடியாது. அந்த அரசியல் பண்ண தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, தமிழ்நாடு மக்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கினாங்கன்னா இன்னைக்கு பாஜக ஜெயிச்சிருப்பாங்க. அது வேற விஷயம். பாஜகவால் ஜெயிக்க முடியாமல் போனதுக்கான அந்த சில அந்த என்ன சொல்றது கேப்ஸ் இருக்கு. அந்த கேப்ஸ் அப்புறம் கற்றுப்பாங்கன்னு வச்சுப்போம். ஆனால் விஜய் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அங்கே இது பண்ணிட்டு இருக்காரு, ஆட்சி பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. தேசிய பாதுகாப்புன்னு வரும்போது அவங்க உள்துறை அமைச்சரோட அவர் டிஃபன் பாக்ஸ்லாம் கொடுத்தாரு. அந்த டிஃபன் பாக்ஸ்குள்ள என்ன இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. சரி, யாரோ கொளுத்தி போறாங்க, நம்ம ஒன்று கொளுத்தி போடுவோம். ஆனால் ஒரு முடிவில் மாற்றம் உள்துறை அமைச்சரோடு, அதாவது ஒரு நல்ல ஒரு உறவுகள் ப்ளஸ் இந்தியாவோட கடைக்கோடி மாநிலம் அப்படின்னாலும் இது ரொம்ப முக்கியமான மாநிலம். அதாவது சர்ஜியோ கார் சொன்னார், காஷ்மீர் ரொம்ப முக்கியமா, தமிழ்நாடும் முக்கியம், கேரளாவும் முக்கியம். இது எல்லாமே பார்டரிங் ஸ்டேட் தான். நீங்கள் பஞ்சாபையும் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்புறமா வந்து காஷ்மீர், ராஜஸ்தான், குஜராத் மாத்திரம் பார்டர் கிடையாது. நம்மளும் பார்டர், இலங்கை பக்கத்தில் பார்டர் இருக்கு. 40 கிலோமீட்டர் கடல்ல பார்டர், அவ்வளோதான். 40 கிலோமீட்டர் 40 கூட கிடையாது, 20 தாண்டிங்கனாலே பிரச்சனை தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மாநிலம். அதே மாதிரி இது இப்போதான் இன்சர்ஜென்சி குறைஞ்சிருக்கு ஸ்ரீலங்காவில். இதுக்கு முன்னாடி அகதிகளாலையும் பிரச்சனை, இன்சர்ஜென்சினாலும் பிரச்சனை. தமிழ்நாட்டில் முன்னாள் பிரதமர் அவர்கள் கொல்லப்பட்டதும் ஒரு காரணம். அதனால உள்நாட்டு என்ன சொல்ற பாதுகாப்பு, அதே மாதிரி மத்திய அரசோடு இருக்கக்கூடிய இணக்கமான உறவுகள் அப்படின்றது ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறார் விஜய். ஓகே, நம்ம பாராட்டும். இது கண்டினியூ ஆகணும் நான் கேட்குறேன், வேற எதுவும் இல்லை. இப்போ அடுத்தது நம்ம துரேந்தர் அவர்களோட சீனா பயணம். என்ன காரணம் சீனா பயணம்? 2 விஷயம். ஒன்று வந்து LAC லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கு. LOC LAC அதை பற்றி அப்புறமா நம்ம விரிவாக பேசணும், பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான வரைமுறை, அந்த கோடு இருக்கு இல்லையா, அந்த கோட்டில் பிரச்சனை இருக்குது. 2 பேரும் கிளைம் பண்ணுறது மாற்றி கிளைம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 1961 65 வரைக்கும் விட்ட இடம். அதாவது காங்கிரஸில் அடிக்கடி சொல்கிறது தான், மோடி அவர்கள் வந்து இவ்வளோ இடத்தை விட்டார். மோடி அவர்கள் வந்த பிறகு விடப்பட்ட இடம் இல்லை. அதை மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களே பல முறை சொன்னது. அது 1961 65 போனது இடம். நீங்கள் அதாவது ராகுல் காந்தி அவர்களுக்கு சொல்கிறதுனா, உங்களுடைய தாத்தா, அதாவது இவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பஞ்சசீலம் கையெழுத்து போடும்போது பிடிச்ச இடம். அதனால நீங்கள் தான் அதுக்கு ஜவாப்தாரி, வேறு யாரும் கிடையாது. ஸோ நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அந்த இடத்த பற்றி பேசுவதற்காகவும் ஜாயிண்ட் பேட்ரோலிங் பற்றி பேசுவதற்காகவும் இப்போ தான் நம்ம கூல் டவுன் ஆகிருக்கோம். முன்னாடி வந்து சண்டையில் உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 17 முறை பாரதத்துடைய பிரதமரும் சைனாவுடைய அதிபரும் 2 பேரும் என்ன சொல்ல 1-to-1 பேசின பிறகு நம்ம வந்து நடந்த விஷயங்கள் கசப்பான வரலாறு நமக்கு தெரியும். 2020 போது நடந்தது. ஸோ அதிலிருந்து நம்ம திரும்ப ஒரு கூல் டவுன் ஆகிருக்கோம். பாரத பிரதமர் நம்ம போனார், அதாவது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சீனாவில் நடந்தது. அதுக்கு நம்மளுடைய பாரத பிரதமருக்கு அழைப்பு விடுத்தார். போனப்போ தான் புட்டின் அவர்களோட RS காரில் ஏறி 45 நிமிஷம் சுற்றி அவரோட உயிரை காப்பாற்றி புட்டின் அவர்கள் கொண்டு வந்து விட்டார். ஸோ இப்போ திரும்ப SCO மாநாடு அது இதில் நடக்குது, மத்திய ஆசிய நாடுகள், அதை விட்டுருங்க. இப்போ பிரிக்ஸ் மாநாட்டுக்கு அவர் வரணும்.
ஜி ஜின்பிங் அவர்கள் இங்க வரணும். ஒன்று இப்போ டேர்ம்ஸ் சரியா இருக்கா? இப்போ நம்ம அண்மையில பார்த்துருப்போம், ஜெய்சங்கர் அவர்களே சொல்வாரு, சீனாவோட பேசணும்னா எல்லையை பத்தி பேசினா தான் பேச முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்ஏசியாக இருக்கட்டும், எல்ஓசியாக இருக்கட்டும், பெரிய சிக்கல் சீனா கொடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம எவ்வளவோ அவங்க வந்து நட்பு ரீதியாக நம்ம இங்கே மகாபலிபுரத்துலாம் கூப்பிட்டு வந்து பேசி எவ்வளவோ பண்ணோம். பட் அதுக்கப்புறம் பார்த்துருப்போம், ஆயுதம் ஏந்தாம பிரச்சனை வந்துச்சு. ஆயுதம் ஏந்திருந்தா அங்கே போரே வந்து வேற மாதிரி ஆயிருக்கும். ஸோ இன்னும் குறைச்சல் கொடுத்துட்டே இருக்கிறப்ப சீனாவோட வாலாட்டுத்தனம் இன்னும் இருக்கா? சீனா அக்ரஸரா தான் இருப்பாங்க. சீனா இப்பெல்லாம் இல்லை, நம்ம பெரிதும். ஆனா ஒரு பக்கம் வந்து இந்தியாவோட நாங்க இருந்தாதான் இன்னும் வளர்ச்சியா இருக்கும், உலக வளர்ச்சியில இந்தியாவோட பங்கு ரொம்ப தேவை அப்படியும் பேசுறாங்க. இப்படி சண்டை போடுறதுன்றது நல்லது. சில நாடுகளுக்கு இந்தியாவும் சீனாவும் சண்டை போடணும், அது இப்போ ஃபுல் ப்ளோன் வாரா இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறக்கூடிய உலகம் இது. ரெண்டு பேரும் அடிச்சிக்கணும். இந்த பக்கம் ஒரு 140 கோடி பேர், இந்த பக்கம் ஒரு 140 கோடி பேர் இருக்கான். ஸோ 148 142. ஸோ ரெண்டு பேரும் அடிச்சின்னு சாவட்டோன்ற எண்ணம் சில மேட்டுமை பொருந்திய நாடுகளுக்கு இருக்கு. அதை சாட்டிஸ்ஃபை பண்ற, அவங்களோட ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இந்த மாதிரி வெளியில காமிக்கிறதுன்றது நல்லது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ஒத்துமையா இருந்தால் தான் பிரச்சனை. நீங்க இந்த மாதிரி சண்டை போட்டுனே இருங்க ஒரு விதத்துல. ஆனா பெருசா சண்டை போட, அதாவது ஆக்ஷன்ல காட்டாதீங்க, பேசுறதுல என்ன பேசிக்கிங்கன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒண்ணு. ரெண்டாவது, இந்தியாவும் சீனாவுக்கும் எல்லை தகராறு இருக்கு. அது முதல்ல அட்ரஸ் பண்ணுவோம். ஒரு அதை பத்தி இப்ப பேசுவார ஜோவல், அதை பத்தி பேசுறதுக்கு தான் போயிருக்காரு, எல்ஏசி பத்தி பேசுறதுக்கு தான் போயிருக்காரு. ரெண்டாவது தான் நான் சொன்னது பிரிக்ஸ் மாநாட்டுக்குன்னு. முதல்ல எல்ஏசி பத்தி பேசுறதுக்காகவும் பேச்சுவார்த்தை அப்படியே விடப்பட்டோம், தூக்கி போட்டாச்சு. இதுக்கு மேலே பேசி பிரயோஜனம் விடுறான்னு அந்தந்த கட்ட தலைவர்கள் முதல்ல இப்போ வந்து பாதுகாப்பு அமைச்சரும் பாதுகாப்பு அமைச்சர் பேசுவாங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுவாங்க, மிலிட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேசும்போது பிரதமரும் அதிபரும் பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போது இதுவும் வருகிறது. இப்போ வந்து நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அங்கே இருக்க நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் பேசுறதுக்காக டிஃபென்ஸ் மினிஸ்டரோட பேசுறதுக்கு போறாரு. ஸோ அது கூடவே அடுத்த வாரம் நீங்கள் வரணும், 10ஆம் தேதி 12ஆம் தேதி வரணும். செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி நம்மளுக்கு இங்கே பிரிக்ஸ் மாநாடு இருக்கு. ஸோ அதுக்கு அவங்க வர்றதுக்கான ஆயத்த பணிகள் என்ன, இங்கே வராங்களா என்னன்றது கேட்டுருக்காரு. ஏன்னா இதில் வந்து எல்லாரோட பாதுகாப்பும் இருக்கு. இதில் நீங்கள் வந்து ஒரு பக்கம் சைனாவை நான் கெட்டது அப்படின்னு சொன்னால், எஸ் வி ஹாவ் டிஃபரன்ஸ், பட் அந்த டிஃபரன்சஸை நம்ம பேசி தீர்த்துக்கணும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ரெண்டு பேருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்காமலே டைரக்டாக சண்டை போடுறதுன்றது வந்து முட்டாள்தனம். அதுவும் இல்லாமல் ரெண்டு பேருக்கு பெரிய நாடு, ரெண்டும் பழம்பெரும் நாகரிகங்கள். அதே மாதிரி வந்து இந்த நாட்டோடைய வரலாறு எப்படின்னா, நம்ம இந்தியா நாட்டோட வரலாறு, சைனாவுக்கு அந்த நாட்டோடைய தூதர் ஒருத்தர், ஐநாவுக்கான தூதர், அவர் சொன்னது என்னன்னா, இந்தியா வந்து சைனாவை கலாச்சார ரீதியாக ஆண்டது, அதாவது 20 நூற்றாண்டுகள் 2000 வருஷமா கலாச்சார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக ஒரு சோல்ஜரை கூட பார்டரை தாண்டி அனுப்பாம இந்த எங்க நாட்டை வந்து ஆளுமை செலுத்தியது, ஆட்சிமை செலுத்தியதுன்ற மாதிரி சொன்னார். ஸோ அது வந்து ரொம்ப எடுத்துக்கணும். அதனால இந்தியாவோட வரலாறும் சீனாவோட வரலாறும் சில இடத்துல பின்னி பிணைஞ்சது. நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனால் அதுக்காக வந்து இதை வந்து அப்படியே சண்டை போட்டு தான் இதை தீக்கணும் அப்படின்னு ஒன்று கிடையாது. அதனால் லெட்டஸ் வெயிட் ஃபார் சம் குட் நியூஸ். இதில் பேசாமல் சண்டை போடுறத விட பேசி தீர்த்துக்கிறது பெட்டர். அதுக்காக தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. அவங்களுடைய நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு அதிபர் வந்தார்னா திரும்ப ஒரு 6 வருஷம் கழிச்சு 7 வருஷம் கழிச்சு வரப்போகிறார். 2019 டிசம்பர் மாதம் ஜி ஜின்பிங் சென்னை வந்தார், நாகபலிபுரம். ஸோ அதுக்கப்புறமா இப்போ இது வரைக்கும் இந்தியா வரவே இல்லை. ஸோ பாரத பிரதமரும் போன வருஷம்தான் வந்து இதுக்கு போனார், எஸ்சிஓ மாநாட்டுக்கு போனார். ஸோ அது மாறி 2 நாடுகளும் சுமூகமாக ஒரு உறவு வருதுன்னு நம்ம வரவேற்போம். அதுக்காக தான் இந்த பேச்சுவார்த்தைக்காக போயிருக்காரு. இப்போ 2 கேள்வி தான் லாஸ்ட்டில். ஃபஸ்ட்டு நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் ரஷ்யா பயணம் மேற்கொள்கிறார், அரசாங்க பயணம். அது என்ன காரணம், என்ன பின்னணி? ஏன்னா இப்போ நம்ம பார்த்துருப்போம், ரஷ்யாவோட ஆயில் வாங்கினா டேரிஃபை போட்டுருவேன், ரஷ்யாவோட பேசாத, அவங்க கூட டூக்கா போடு அப்படின்னு வந்து ட்ரம்ப் அவர்கள் உங்களோட இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு பயணம் மேற்கொள்றாங்க. அப்படிங்கிறப்ப இது பிரச்சனைக்குரிய பயணமா அமையுமா? இல்ல இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. நீங்க இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இப்படி இருக்கனால சொல்றதே, இப்ப இவர் பயணம் போகக்கூடிய ஹீரோவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படத்துல ஹீரோன்னு வச்சுங்க. இந்த ரஷ்யா பயணம் செய்யக்கூடிய மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் முந்தா நேற்றுக்கு எக்கனாமிக் டைம்ஸோடைய ஒரு கான்க்ளேவ்ல பேசும்போது நீங்க சொன்னதே தான் அவரும் சொன்னார். இந்த மாதிரி ரஷ்யா கிட்ட இருந்து வேணா வாங்கிக்க, பணம் எடுத்து வேணா வாங்கிக்க, நான் ஏக் தூஜா கேலியா படமா இது டக்கு டக்கு ஆன் ஆஃப் பண்றது.
அதெல்லாம் பல்பு ஃபியூஸாக தான் போயிடும் வேஸ்ட்டாக. ஸோ அது கிடையாது இங்கே விஷயம். ரஷ்யா மாற்ற முடியாதுன்றாரு. நான் எனக்கு தேவையான பண்ணி நான் வாங்கிப்பேன். இப்போ எனக்கு நீ சொன்னா வாங்குன்னு சொன்னால் நான் வாங்கவும் முடியாது, நீ வாங்காதன்னு சொன்னால் நிறுத்தவும் முடியாது. என்னுடைய மக்களுக்கு எது தேவையோ. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கிக்கோங்க கார்த்தி நான் சொல்கிறேன்னு வச்சிங்களேன். இப்போ நான் சொன்னதுனால நீங்கள் வாங்க முடியாது. இன்னொன்று, நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு எப்போ தேவையோ, உங்களால் எப்போ உங்களுக்கு அதை அஃபோர்ட் பண்ண முடியாது அப்போ நீங்கள் வாங்கிப்பீங்க. ஏதோ நான் சொன்னதுனால நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சும்மா காட்சி பொருளை வைக்கவும் முடியாது. இல்லை வேணான்ற ஒரு பொருளை நான் திணிச்சு இல்லை நீங்கள் வாங்கி தான் சொல்ல முடியாது, வாங்காதீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவைப்படும் போது அப்போ நான் வாங்காமல் எப்படி கணேஷ் சொல்லிட்டாரு. அதே மாதிரி தான் இங்கே விஷயம். ஸோ நமக்கு தேவைப்பட்டா ஆயில் நம்ம வாங்கிப்போம், எனக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ நான் குறைச்சிப்பேன். எனக்கு நிறைய இருக்குது, எனக்கு இப்போ வாங்கின ஆயில் முதல்ல விற்று போல அப்படின்னா அப்போ நான் அதை சரி பண்ணுவேன்னா அதை விட்டுட்டு. இப்போ இன்னொன்று இருக்குது, ரஷ்யாலேயே சில சுத்திகரிப்பு ஆலைகள் மீது உக்ரைன் தாக்குதல் பண்ணுது, பயங்கரவாதி தாக்குதல். ஸோ அப்போ அவங்களுக்கே ஆயில் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுவோம், வாங்குகிறோம், வாங்கி ப்ராசஸ் பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணி யாருக்கு கொடுக்குறோம், திரும்பி ரஷ்யாக்கே கொடுக்குறோம். அப்போ இவங்க சொன்னான்றதுக்காக நான் வாங்காமல் நிறுத்த முடியுமா? ஸோ இந்தியா 148 கோடி பேர் இருக்காங்க. ஸோ இவங்க இவ்வளோ பெரிய நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம். எங்கேயோ வெளிநாட்டில் உட்காந்து வாஷிங்டன்லேயோ இல்லை லண்டன்லேயோ இல்லைன்னா பிரசல்ஸில் எங்கேயோ உட்காந்துட்டு அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுன்னு இருக்கணும் அவசியம் இல்லை. அதுதான் இவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொன்னது தான். இப்போ எதுக்காக போகிறோம்னா இந்திய ரஷ்யா கூட்டாண்மை அந்த பேச்சுவார்த்தைக்காக ஜென்ரலாக நடக்கிறது. இதுக்கும் அதாவது இவர் சொன்னதுனால போனேன் அப்படிலாம் கிடையாது. இது ரொம்ப நாள் ஷெடியூல்டு. ஸோ அதனால் போய் அந்த கூட்டமைப்பில் கலந்துக்கிட்டு பொருளாதார கூட்டமைப்பு அது ப்ளஸ் இருதரப்பு என்ன சொல்கிறது வர்த்தகம் அது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்துவது, அதே மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டும் பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாமே இந்த பயணத்தில் யூஎஸ் யூரோப் மாதிரி அடுத்து இங்கே ரஷ்யாலையும் ஆல்ரெடி நம்ம நல்ல ஒரு இதில் தான் இருக்கோம், ட்ரேட்ல தான் இருக்கோம். ஆமாம், நல்ல ட்ரேட்ல தான் இருக்கும், அதில் வந்து ப்ராப்ளமே இல்லை. இவனுங்களால நான் போகல அப்படின்றது தான் இங்கே விஷயம். நீ சொன்னதுனால நான் போகிறேன், நீ சொன்னதுனால நான் போகல, நீ சொன்னதுனால நான் வாங்குறேன், நீ சொன்னதுனால வாங்கலை, இந்த ஈக்குவேஷனே கிடையாது. எனக்கும் ரஷ்யாவுக்குமான உறவு அண்ணன் தம்பி, அண்ணனை பார்க்க தம்பி போவான், தம்பி பார்க்க அண்ணன். நம்ம கூட பேசிப்போம்னு நினைக்கிறேன். இந்த இதில் ரஷ்யாவோட நிறைய விஷயத்தில் இந்தியாவே வந்து ப்ராஜெக்ட்ல இன்வால்மெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு அதிபர் இவரே புட்டின் அவர் இல்லைங்க. உலகத்தில் ஆக சிறந்த ஒரு ஏவுகணை அப்படின்னா பிரம்மோஸ், இதில் யாரும் மாற்று. பாகிஸ்தான்காரனை கேட்டால் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஸோ பெஸ்ட் எதுன்றது நிறைய பேர் வாங்கலாங்க. இல்லை பிலிப்பைன்ஸ் இல்லைங்க, யார் எண்ட் யூசர் யாருக்காக அவங்க தாங்க சொல்லணும், அடி வாங்கணும் தான் சொல்ல முடியும். நீங்கள் பிலிப்பைன்ஸ் வாங்குறான்னா அவன் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. இங்கே டெஸ்டிங் யாரு மேலே பண்ணுது, பாகிஸ்தான் மேலே தான் டெஸ்டிங் பண்ணுது. துருக்கியா கேட்டா ஏன்னா இல்லைங்க, டிஜிஎம்ஓவே சொல்லிட்டாராம், பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓ சொன்னாராம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அடிச்சிட்டிங்க, சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இது இப்போது நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இந்த அவங்களோட வார்த்தை நாம சொல்லலை, அதனால தான் சொன்னேன் பாகிஸ்தான். ஏன்னா வாங்கினது அவன் தான், அடி வாங்கினது. அப்பயே சொன்னார் நம்ம ஆராய்ச்சியாளர் இதோடைய தந்தைன்னு சொல்லுவாங்கள்ல சிவதாம பிள்ளை, அவர் சொன்னார் இந்த மாதிரி பாகிஸ்தான்லேருந்து வந்து கேட்டாங்களே எங்களுக்கு கொடுப்பீங்களான்னு, உங்களுக்கு ஃப்ரீ தாங்க அப்படின்னா, ஃப்ரீ டெலிவரி, நீங்கள் கேட்கவே வேணாம் உங்களுக்கு அனுப்பிடுவோன்னு. 11 பேஸு 9 பேஸு 11 தீவிரவாத முகாம்கள் எல்லாமே காலி. ஸோ அதனால் அது ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து தயாரித்த கூட்டு தயாரிப்பு. ஸோ அடுத்தது Su-57 ரஷ்யா கொடுக்க தயாராக இருக்காங்க. இந்தியா வந்து நம்மளுடைய திட்டங்கள் இருக்குது, நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள் நம்ம தனியாக நம்மளும் வந்து மல்டி ரோல் ஃபைட்டர்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கோம். அதே மாதிரி ஏஎம்சிஏன்னு ஒரு விமானம் நம்ம தனியாக Su-57 வந்துருச்சுன்னா இது நின்றுடுன்ற பயப்படுறாங்க. ஸோ Su-57 இங்கே வந்துருச்சுன்னா தேவை இருக்காது இல்லை, ஏன்னா Su-57 ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க. அதாவது நீங்களே செஞ்சுக்கங்க, அதாவது ஃபுல்லாக இந்தியாவுக்கு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, எனக்கும் கூட நீயும் தயாரிச்சுக்கோன்ற அளவுக்கு Su-57 தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க ரஷ்யா. அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபைட்டர் ஜெட்ஸ். ஸோ அதனால் இந்தியா வாங்குவதற்கு தயாராக இருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிலிட்ரி ஏர்ஃபோர்ஸ் முக்கியமாக அவங்களும் ஆராய்ச்சியாளர் நினைக்கிறாங்க அப்படின்னா Su-57 வாங்கிட்டோம்னா அதான் வந்துருச்சுல, இதுக்கு மேலே நம்ம எதுக்கு ஆராய்ச்சி பண்ணணுன்ற மாதிரி அப்படி பண்ண முடியாது. நம்ம தேஜஸ்லேயே நம்மளுக்கு பெரிய தோய்வு இருக்குது. அமெரிக்காக்காரன் 100 இன்ஜின் தரேன்னு சொன்னான், 1 இன்ஜின் தான் கொடுத்துருக்கான். 120 இன்ஜின் தரணும், 1 இன்ஜின் கூட தரல. அது வரவும் வராது, நான் எழுதி வேணா தரேன். அமெரிக்காக்காரன் நம்புறதும் ஒன்று, கழுத்தில் கயிறை கட்டின்னு கல்லை கட்டின்னு கணத்தில் குதிச்சு ஆனால் காப்பாற்றுவோன்னு நினைக்கிறதும் ஒன்று. கிடைக்கவே போகிறதில்ல. 120 இன்ஜினும் வராது. நம்ம வேற இன்ஜின் போகிறோம், பிரான்ஸ் நிறுவனத்தோட பேசிகிட்டு இருக்கோம். அந்த இன்ஜினை தாண்டி இல்லை இன்ஜின் மாத்திரம் அதான் ரஃபேல் இல்லாமல் ஆமாம் நம்மளே செய்யறதுக்கு தேஜஸ் இருக்குல்ல, அதுக்கு இன்ஜின் இருக்குல்ல,
பிரான்ஸ்ல பேசிட்டு அது இப்ப நான் வந்து கார் செஞ்சுட்டேங்க. அந்த கார்ல ஒரு இன்ஜின் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. அந்த இன்ஜின் இந்த ஸ்பெசிபிகேஷன்ல இருக்கணும்னு செய்யணும். இப்ப நான் செஞ்சது எல்லாம் மற்றதெல்லாம் செஞ்சுட்டேன். இந்த இன்ஜின் மாத்திரம் வரணும். அமெரிக்கா பாருங்க எப்படி கையில அறந்தா கூட சுண்ணாம்பு தரமாட்டான்னு நான் சொன்னது உண்மையா போச்சா? இப்ப இன்ஜின் தரமாட்டான். இப்ப நான் வேற ஒரு இன்ஜினை வாங்கி வச்சாலும் இப்ப நான் வண்டி நான் இதுக்கு செஞ்சுட்டேன், இந்த இன்ஜின் வரும்ன்ற ஒரு எண்ணத்துல நான் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் எப்படி அதை வேற இன்ஜினை மாத்தி நான் இப்போ ஃபுல்லா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும், எல்லாத்தையும் திருப்பி ரீஒர்க் தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் ப்ராப்ளம் வரும்ன்றதுனால SU57 வந்ததுன்னா ஓகே. SU57 வந்த பிறகு நம்மளுடைய ஆராய்ச்சி நிற்குமா, அது தொடருமான்ற ஒரு கிரே ஏரியா இருக்கு. அதற்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்றோமே தவிர, இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி வர்த்தகம் அடுத்த லெவலில் போறதுன்னா SU57 முழு ப்ளூ பிரிண்டே தரேன், நீ எடுத்துக்கோ. ஒரு டைம்ல மிக் இருக்குல்ல, மிக் விமானம் நம்ம அபிநந்தன் போட்டு போனார்ல, அந்த விமானத்தோட ப்ளூ பிரிண்ட் தந்தா என்ன வேணா தரேன்னு மொசாடு பேசுச்சு. அமெரிக்காவோட CIA பேசுச்சு ஒரு சமயத்துல. அப்ப மொசாடு வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஒரு விமானத்தையே கடத்தி கொண்டு போய் அமெரிக்கா கிட்ட கொடுத்துச்சு, இந்த வச்சுக்கோ, நீ கேட்ட ப்ளூ பிரிண்ட் தானே கேட்ட, ப்ளூ பிரிண்ட்லாம் வேணாம், அந்த விமானமே வச்சுக்கோன்னு. அந்த மாதிரி டெக்னாலஜி தான் ரஷ்யா கிட்ட இருக்கிறது. சில இதெல்லாம் வந்து தெரியாது. இனி வரைக்கும் சிம்ம சொப்பனமா இருக்கிறது F-35 இல்லை J-35 கிடையாது. SU-57 தான் இருக்கிறதுலே பெரிய ஒரு அதாவது ஒரு இது வரைக்கும் இன்வென்சிபிளா இருக்கக்கூடிய விமானம். அது சில டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, அது வேற. ஆனா காம்பாட் ரெடினஸ், காம்பாட்ல இருக்கிறது வந்து SU-57 தான் பெரிய விமானம், அதாவது ஆக சிறந்த விமானம் நம்ம. ஸோ அதுவே நம்மளுக்கு வரும்போது நம்ம ரஷ்யாவோட பேசி இதை வாங்குறதுன்றது நல்ல விஷயம்தான். அதையும் இதில் டிஸ்கஷன் போகும்னு நான் நினைக்கிறேன். புட்டின் அவர்களும் பிரிக்ஸ் சம்மிட்டுக்கு வராரு, அதை பற்றியும் அதுக்கான ஆயத்த பணியும், ஏன்னா இப்போதான் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்துட்டு போனார், திரும்ப இன்னொரு தடவை நண்பனை சகோதரனை பார்ப்பதற்காக புட்டின் அவர்கள் வருகிறார். அவருடைய வரவேற்பு அது விஷயமாகவும் பாதுகாப்பு இறுதியான கேள்வி, இந்த எல்லா கூட்டத்துக்கும் தலைவர் SCO சம்மிட்டுக்காக பயணம் மேற்கொள்கிறார், இது எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது? SCOல பாகிஸ்தான் இருக்காங்க, SCOல சைனாவும் இருக்காங்க. SCOல இது யூரேஷியன் சம்மிட், அதாவது ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் ஷாங்காய் நகரத்தில் முதல்ல துவக்கப்பட்டது. ஆனால் அதில் எல்லா நாடும் இருக்காங்க, பெலாரஸ், ரஷ்யா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், ஆசிய நாடுகள். இது ஆசியாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்புன்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த கட்டமாக நகரணும். இது ஆசியாவின் நூற்றாண்டுன்னு பேசுனீங்கன்னா வாய்க்கீழே பேசினா மாத்திரம் பத்தாது, உண்மையிலே கூட்டாண்மை இருக்கணும். எவனோ ஒருத்தன் தூண்டி விடுறான்றதுக்காக இங்கே உட்காந்து சண்டை போடுறது அதெல்லாம் சரிப்பட்டு வராது. பயங்கரவாதத்துக்கு எதிராக கண்டிப்பாக இந்தியா குரல் போன சம்மிட்லேயே பேசணும், ஞாபகம் இருக்கா? சைனாவில் நடக்கும்போது பாகிஸ்தானை முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த வாட்டி பாகிஸ்தான் ட்ரை பண்ணும், இந்தியாவோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பாகிஸ்தான் முயற்சி செய்யும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை தவிர பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. சீனா கண்டிப்பாக பேச முயற்சி செய்யும், நம்ம பிரிக்ஸ் வர்றதுக்காக நம்ம அவங்க கூட பேசுவோம். ஸோ அதெல்லாம் அதாவது இனிமேல் நடுவில் உட்காந்துக்கிட்டு இவன் சொல்றது கேட்டு இவன் அடிக்கிறது, இவனை சொல்றது கேட்டு அவன் அடிக்கிறதுன்னு சொல்லி நடுவில் குழப்பவாத நாடுகளுக்கு இனிமேல் மவுஸ் கிடையாது. எனக்கு தெரிஞ்சிருக்கு பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு இனிமேல் வந்து, ஏன்னா டேரக்டாக நானே பேசுகிறேன்ற மாதிரி சைனாவும் இந்தியாவும் பேசுச்சு, சைனாவும் ரஷ்யாவும் இந்தியாவும் ரஷ்யாவும் பேசுது, இந்தியாவும் ஈரானும் டேரக்டாக பேசும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வராது. நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இந்த இடைத்தரகர்களே வேணாம், மீடியேட்டரை வச்சு தான் இவ்வளோ நாள் இவனுங்கெல்லாம் மீடியேட்டராக இருந்து தான் உலகத்தை குழப்பந்தெல்லாம் போதும், இதோட நீ ஏற கட்டிக்கோன்னு சொல்கிறதுக்கான முயற்சி இது. ஸோ அதையும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவது, அது FATF இருக்கட்டும். பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவோட சப்போர்ட் இருக்குங்க, பகிரங்கமாக சப்போர்ட் இருக்கு, துருக்கி மூலமாக மறைமுகமாக சப்போர்ட் இருக்கு, அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறாங்க, சீனா பண்ணிதாங்க. அவன் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார்னு அவன் செலவு பண்ணிட்டான், நிறைய இந்த ரோடு போட்டான், இந்த ரோடோட எண்டில் கில்ஜித் இருக்கு. ஸோ அவன் போட்டதெல்லாம் வேஸ்ட். அவன் உண்மையிலே பண்ண வேண்டியது என்னன்னா இந்தியாவோட பேச்சுவார்த்தை நடத்தி அவனுக்கு வந்து இந்த பக்கம் வழி வேணும்னா அவன் டேரக்டாக இந்தியாவோடய பேசிட்டு போகலாம். இந்த மாதிரி பாகிஸ்தான் மாதிரி ஒரு தேர்ட் ரேட்டட் கண்ட்ரியோட வந்து பேசணும்னு அவசியம் இல்லை. அதற்கான முடிவுகளை தான் இவங்க இந்தியாவோட அரசாங்கம் சீனா அரசாங்கம் மேற்கொண்டு வருது. ஆனால் நம்பிக்கை வரணும் ரெண்டு பேருக்கும், அதாவது இந்தியாவுக்கும் நம்பிக்கை வரணும் சீனா மேலே, சீனாவுக்கும் இந்தியா மேலே நம்பிக்கை வரணும். ரெண்டு பேருமே நம்ப தகுந்த மாதிரி நடக்கணும். முதல்ல சீனா நம்ப தகுந்த மாதிரி நடக்கணும். சீனாவை யாருமே நம்புற மாதிரி இல்லை, நான் மாத்திரம் நம்புறதுக்கு பைத்தியக்காரன் கிடையாது. நேரு நம்பினார்னா அவர் நம்புறதுக்கு தான் நல்லா மூஞ்சில கரியை பூசிட்டான். அப்பவே பஞ்சசீல்னு ஒரு கையெழுத்து போட்டு மொத்தமாக ஊற்றி மூடிட்டு போச்சு. நம்மளோட இடத்தையும் பூச்சி ஆட்டையை போட்டு உட்காந்துருக்கான். நாட்டை பிளேட் ஆஃப் கிராஸ் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி பிளேட் ஆஃப் கிராஸ் வருதோ இல்லையோ வளர்ச்சி கிடையாது. ஏன் இவங்க அப்பா காலத்திலேயே என்ன சொன்னாங்க, வளர்ச்சி வந்ததுன்னா அந்த இடத்துல சைனாக்காரன் வந்துடும், ஆனால் வளர்ச்சி வேணான்னு சொன்னாங்க. இவங்க அம்மா ஆட்சி காலத்தில் இவர் வந்தானே MP இருந்தார், அப்பவுமே என்ன பண்ணாங்க,
டவர் கூட கிடையாது, செல்ஃபோன் டவர் கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் போயிருந்தது. இப்போ சைனாவும் இந்தியாவும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் நம்பகத்தன்மை கொண்ட ஒரு நாடாக சைனா மாற வேண்டும். அவங்க அக்ரஸராக இருப்பானா அக்ரஸராக தான் இருப்பான். ஏன்னா காலங்காலமாக அவன் அப்படி தான் இருந்திருக்கான். இன்ஃபேக்ட் வந்து இந்தியாவும் சைனாவும் விக்டிம்ஸ் வெஸ்டர்ன் ஹெகிமோனியல் மைண்ட் செட்னால, முக்கியமாக வெஸ்டர்ன் ஹிப்போக்ரட்டிக் இம்பீரியலிசம், அதோடைய 2 பேரும் வந்து பாதிக்கப்பட்டது யாருன்னா இந்தியா சீனா. இந்தியாவை வச்சு சீனாவையும் சீனாவை வச்சு இந்தியாவையும் மாற்றி மாற்றி சண்டை போட முடியும் வச்சா இப்போ இதெல்லாமே இப்போ நடந்தது தான். ஆனால் காலங்காலமாக நம்மலாம் வந்து பழம்பெரும் நாகரிகங்கள் 2 பேரும் ஒன்றா பயணிக்க வேண்டிய நாடுகள். அந்த நம்பிக்கையை சீனா கொண்டு வர வேண்டும். ஏன்னா அவன் அக்ரஸர்ன்றது நாம் சொல்லலை, 14 நாடுகளை பார்டர் கொண்ட சீனா, 22 நாடுகளோடு பார்டர் டிஸ்பியூட் கொண்ட நாடு சீனா. ஸோ அப்போ அதில் இந்தியாவும் ஒன்று. அப்போ அவங்க தான் மாறணுமே தவிர இந்தியா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு நம்ம இடத்த கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம். கச்சத்தீவுலேருந்து பிரச்சனையில் போயிட்டு இருக்கு சீனாவோட. நான் என்னத்தை பேசுறது? அதனால இது சீனாவும் இந்தியாவும் பேச்சுவார்த்தையில் அடுத்த கட்டம் நகர்ந்து இந்த SCO மாநாட்டில் பாரத பிரதமர் அவர்கள் 4 நாடுகள் பயணமாக போகிறார். அங்கே இருக்கக்கூடிய மத்திய ஆசிய நாடுகள் எல்லாமே, தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான் எல்லாமே போகிறாரு. ஸோ அது வந்து ஒரு வெற்றி பயணமாக அமைந்து அடுத்த கட்ட நகர்வாக இந்தியாவிலிருந்து மத்திய ஆசிய நாடுகளுக்கு தரை வழி பயணம், அது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் மீட்டு எடுக்கும்போது தரை வழி பயணத்திற்கான ஒரு ஆயத்த பணிகளை, அதற்கான பேச்சுவார்த்தையை துவங்குவார்னு நான் நினைக்கிறேன். நேரம் உங்கள் நேரத்தை நம்ம தளத்தை வந்து பயணமிக்க ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க்கை. ஜெய்ஹிந்த்.